2026 இந்த ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகள், நிர்வாக தவறுகள் மற்றும் நிதி முரண்பாடுகள் குறித்து சுயாதீனமான விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கும் எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் அனுபவமிக்க விசேட குழுவொன்றை நியமித்து ஹாஜிகளின் நலன் சார்ந்த விடயங்களை முழுமையாக மீளாய்வு செய்ய தங்களது அமைச்சு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் ஆவண செய்யுமாறு உயரிய சபையிலே தங்களுடன் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். இயற்கையின் எழிலையும் நூரெலியாவின் அழகையும் மன நிம்மதியின் சுகத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்க நீங்கள் தயாரா? ரிப்பான் கிராண்ட் ஹில் உங்களுக்காக தயாராக உள்ளது. நூரெலியாவின் ரேஸ் கோர்ஸிற்கு அருகாமையில் ஹலாலான உணவுகள் மற்றும் பிரம்மாண்டமான அறைகளுடன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ரிப்பான் கிராண்ட் ஹில். முன்பதிவுகளுக்கும் மேலதிக தகவல்களுக்கும் 0522205020. குடும்பத்தோடு மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இன்றைய ரிப்பான் கிராண்ட் ஹில்லுக்கு வாருங்கள். பல ஆண்டுகள் உழைத்து சேமித்த பணத்தையும் எண்ணற்ற தியாகங்களையும் அர்ப்பணித்து அல்லாஹ்வின் விருந்தினராக புனித ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம்கள் பயணிக்கின்றனர். ஹஜ்ஜின் நாட்கள் என்பது இறைவனை நினைத்து வணக்கங்களிலும் பிரார்த்தனைகளிலும் பாவ மன்னிப்பு தேடுவதிலும் கழிக்கப்பட வேண்டிய ஒரு அரிய தருணங்களாகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ஆண்டு பல ஹாஜிகள் தங்களது நேரத்தை வணக்கங்களிலும் பிரார்த்தனைகளிலும் செலவிடுவதற்கு பதிலாக அடிப்படை வசதிகள், உணவு, தங்குமிடம், கழிப்பிடம் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் தொடர்பான பிரச்சனைகளில் வீணடிக்க நேரிட்டதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விமான நிலையத்தில் வைத்து வந்து இறங்கியவுடன் இது தொடர்பாக பல ஹாஜிகளுடைய நேரடி இதுகளை நாங்கள் பார்த்தோம். எனவே ஹாஜிகளின் நலனும் அவர்களுக்காக மேற்கொள்ளப்படும் ஏற்பாடுகளும் மிகுந்த பொறுப்புடனும் வெளிப்படை தன்மையுடனும் கையாளப்பட வேண்டிய ஒரு அமானிதமாகும். கடந்த ஆண்டு கௌரவ அமைச்சர் அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே எந்த ஒரு முறைப்பாடும் இல்லாமல் அந்த பணியை அமைச்சர்கள் செய்து முடித்தார்கள். 2026 ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகளில் பல்வேறுபட்ட முரண்பாடுகள் மற்றும் நிர்வாக குறைபாடுகள் வெளிப்பட்டுள்ளன. குறிப்பாக மினா முகாம்களில் ஒரு ஹாஜிக்கு ஒதுக்கப்பட வேண்டிய குறைந்தபட்ச பரப்பளவு, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு வசதிகளின் தரநிலைகளை கிதானா நிறுவனம் நிர்ணயிக்கும் நிலையில் கடந்த ஆண்டில் சுமார் 3500 ஹாஜிகளுக்காக 64 கழிப்பறைகளும் 8 புஃபே வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. ஆனால் இந்த ஆண்டு கூடுதல் பரப்பளவு மற்றும் மேம்பட்ட வசதிகள் என்ற பெயரில் அதிக கட்டணம் அறவிடப்பட்ட போதிலும் வசதிகள் கணிசமாக குறைந்தமை ஹாஜிகள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, மேலும் மினா முகாம் தெரிவு, சேவை வழங்குனர் நிறுவனத்தின் தெரிவு மற்றும் அதற்கான ஒப்பந்தங்கள் தொடர்பில் போதிய வெளிப்படைத்தன்மை காணப்படவில்லை. அனுபவமிக்க ஹஜ் முகவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் உரிய முறையில் கவனத்தில் கொள்ளப்படாமல் அவசர முடிவுகளுக்கு எடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான ஹாஜிகளின் பணம் கூடுதல் செலவுகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹஜ் நிதி முகாமைத்துவம், நுசுக் வேலட் களுக்கான நிதி அனுப்பல், வங்கி நடவடிக்கைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மேலதிக கட்டணங்கள் குறித்தும் முஸ்லிம் சமூகத்தில் பாரிய கவலை நிலவுகிறது. ஹாஜிகள் மினாவில், அரஃபாவில், முஸ்தலிஃபாவில் அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் வடித்து பிரார்த்திக்க வேண்டிய நேரங்களில் தண்ணீர், உணவு, கழிப்பறை மற்றும் தங்குமிட வசதிகளை தேடி அழிந்ததாக நாங்கள் அறிகின்றோம். எனவே ஹாஜிகள் அல்லாஹ்வினுடைய விருந்தினர்கள் என்ற உணர்வுடன் அவர்களுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு ரூபாயும், எடுக்கப்படும் ஒவ்வொரு தீர்மானமும் அமானித உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் கையாளப்பட வேண்டும் என்பதை இச்சபையின் கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த சவுதி அரேபிய அரசாங்கமும் சவுதி மன்னர் மலிக் சல்மான் பின் அப்துல் அசீஸ் அல் சூத், கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான், ஹிஸ் எக்ஸலன்சி அம்பாசடர் ஹாலித் பின் ஹமுத் அல் கஹ்தானி போன்றவர்கள் இந்த வசதிகளை மேற்கொள்ளில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். கௌரவ சபாநாயகர் அவர்களே, 2026 இந்த ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகள், நிர்வாக தவறுகள் மற்றும் நிதி முரண்பாடுகள் குறித்து சுயாதீனமான விசாரணையொன்றை மேற்கொள்வதற்கும் எதிர்காலத்தில்
இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் அனுபவமிக்க விசேட குழு ஒன்றை நியமித்து ஹாஜிகளின் நலன் சார்ந்த விடயங்களை முழுமையாக மீளாய்வு செய்ய தங்களது அமைச்சு மூலம் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் ஆவண செய்யுமாறு உயரிய சபையிலே தங்களுடன் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ பௌத்த விவகார அமைச்சர் அவர்களே, உங்கள் மீது எங்களுக்கு நிறைந்த நம்பிக்கை இருக்கிறது. மிகச் சிறப்பான சேவை நீங்கள் செய்து வருகிறீர்கள். இந்த முஸ்லீம் கலாச்சார அமைச்சினுடைய பல நீண்டகால பிரச்சனைகளை உங்களுடைய தலைமையிலே தீர்த்து வைக்க முடியும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டுக்கான ஹஜ் ஏற்பாடுகள் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது குறித்து சுயாதீனமான ஒரு இண்டிபெண்டன்ட் இன்குவாரி கமிஷன் ஒன்றை மேற்கொள்வதற்கு நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? எதிர்காலத்தில் இவ்வாறான பிரச்சனைகள் மீண்டும் ஏற்படாத வகையில் மேற்கொள்வதற்கு நடவடிக்கைகள் என்ன? නියෝජකතා නායකතුමනි ස්තුතිවන්ත වෙනවා ගරු මන්ත්‍රීතුමාට කාලීන ප්‍රශ්නයක් මතු කළේ. මේකට කෙටි කාලයක් ඉල්ලා සිටින හේතු දෙකක් උඩ ඉතාම පරිපූර්ණ පිළිතුරක් මා ලබා දෙනවා ඔබතුමාට. මේ ප්‍රශ්නේ යොමු වුණාට පස්සේ පිළිතුර සකස් කිරීමට උදව් විය යුතු රාජ්‍ය නිලධාරීන් සියලුම දෙනා ඊයේ 4:05 විතර වෙනතුරු පාර්ලිමේන්තුවේ රැඳී සිටියේ. ඒ වගේම මම හජ් කමිටුවෙන් පූර්ණ වාර්තාවක් ඇඳවලා තිබෙනවා. සති දෙකක කාලයක් ඉල්ලා සිටිනවා ඔබතුමාට ඉතා හොඳ ප්‍රශස්ත පිළිතුරක් ලබා දෙනවා. බොහොම ස්තුතියි.